அடடா, பாஸ்கரனை பார்த்தா அப்பாவியா இருக்கானே. இவன் ஏன் இப்படி ஒரு பாவமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான்? ஆரம்பத்துல பாஸ்கரனோட பையனுக்கு மூளையில ஒரு முக்கிய நரம்புல பிரச்சனை. ஆபரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஆனா ரிட்டையர் ஆக போறதால பாஸ்கரனுக்கு லோன் கிடைக்கல. 10 நாளைக்குள்ள ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாங்கவும் முடியல. இந்த பண பிரச்சனையில் அவர் திணறிக்கிட்டு இருக்கார். அப்போதான் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க மெர்சிங்கிற பொண்ணு காணாம போறா. ஊர் மக்களும் அவங்க அம்மா எஸ்தரும் ராத்திரி பூரா தேடி அலையிறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மெர்சி பத்தி விசாரிக்க வர்றாரு. பாஸ்கரனையும் விசாரிக்கிறாரு. மெர்சி பேசிட்டு இருந்தப்போ ஏதாவது சந்தேகம் படுற மாதிரி வித்தியாசமா தோணுச்சான்னு கேட்டப்போ பாஸ்கரன் இல்லன்னு பொய் சொல்றாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. மெர்சி காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு இருட்டுல அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது பாஸ்கரன் வீட்டுக்கு அவளை தூக்கிட்டு ஒருத்தர் வர்றார். என் பொண்ணு உசுருக்காக போராடுது, காப்பாத்துங்கன்னு கதறாரு. பாஸ்கரன் நான் டாக்டர் கிடையாதுன்னு தயங்குனாலும் மெர்சிய டேபிள் மேல படுக்க வச்சு எப்படியோ காப்பாத்த முயற்சி செய்றார். ஆனா மெர்சிக்கு கால்ல இருந்து ரத்தம் வடியுது. கடைசியில மூச்சு விட கஷ்டப்பட்டு அவ உயிர் போயிடுது. ஒரு நல்ல காரியத்தை செய்ய போய் அது தப்பா முடிஞ்சிருச்சு. மெர்சி செத்து போறதால பாஸ்கரன் பயந்து அவரோட பையன் ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்காதுன்னு நினைச்சு அவரோட மனைவியையும் சத்தம் போட்டு அடக்கி மெர்சியோட உடம்ப எப்படியாவது மறைக்க முயற்சிக்கிறாரு. போலீஸ் கிட்ட சொன்னா பணம் கிடைக்காதுன்னு மனைவி கிட்ட மிரட்டுறாரு. அந்த ரெட் கலர் சூட்கேஸ்ல மெர்சியோட உடம்ப வச்சு அதை யார்கிட்டயோ கொடுத்து மறக்க பாக்குறாரு. ஆனா போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சதும் பாஸ்கரனோட பொய்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டர் பாஸ்கரனை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாளா நீ ஏதாவது கனமான பொருளை இந்த வண்டியில வச்சியான்னு போலீஸ் கேக்கும்போது மெர்சியோட உடலை அவர் பதுக்கியது பத்தி பேசுறாங்க. அதே சமயம் மெர்சியோட உடல் கூட கிடைச்சிருது. ஏன்னா புல்டோசரை வச்சு மண்ணு தோன்றதும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்படுறதும் ட்ரைலர்ல காட்டுறாங்க. கடைசியில பாஸ்கரன் மொபைல்ல ஒரு போன் கால். என்ன பாஸ்கரன், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்பவே உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு குரல் கேக்குது. அப்போ போலீஸ் மட்டும் இல்ல, வேற யாரோ ஒருத்தரும் பாஸ்கரனோட உண்மை தெரிஞ்சு அவரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்கரன் இந்த மொத்த விஷயத்துல இருந்தும் எப்படி வெளியே வர போறாரு? மெர்சியோட சாவுக்கு அவர்தான் காரணமா, இல்ல அந்த நல்ல காரியம் தவறுதலா போனதா? இந்த மொத்த பிரச்சனையில ஒரு அப்பா தன்னோட மகனை காப்பாத்த இப்படி ஒரு கொடூர முடிவை எடுத்தாரான்னு தெரியல. இதுதான் குற்றம் புரிந்தவன் படத்தின் கதைன்னு நான் நினைக்கிறேன். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.